ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் தக்காளியும் புதினாவும் சேர்த்து எப்படி ஒரு சூப்பரான புலாவ் செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். இது ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு சாதம் வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வடிப்பானையில் வச்சாலும் சரி, இந்த கான்செப்ட்டில் வந்துட்டு நீங்கள் சாதத்தை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து சாதத்தை வடிச்சோ இல்லை குக்கர்லேயோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், புதினா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம், அப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சி கிரைண்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வழக்கம் போல் என்னென்ன பிரியாணி தாளிப்பீங்களோ அதில் போட்டு தாளித்து விட்ருங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்ப போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா வணக்கி விட்டுங்க. திரும்ப சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வரவளுக்கு வணக்கி விட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஞ்சம் லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக வணக்கி விட்டால் போதும். வணக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சாதத்தையும் போட்டு முந்திரி பருப்பையும் போட்டு சாதத்தை கிளறி எடுத்துக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஷங்கார்த்திகா. தேங்க்யூ ஸோ மச்.